திடீர்னு நம்ம மாடு முடியாத மாதிரி ஒரு மாதிரி படுத்திருந்துச்சுங்க. நம்ம மாடு ஒரு வாரமாக திடீர்னு கிறக்கமாக போயிடுச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தா காய்ச்சல் வேற வந்துருச்சுங்க. அதனால சீக்கிரமாக காலையிலே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்துட்டோங்க. மாடு வேற அமைதியாக படுத்திருக்கவும் எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரி முருங்கைக்கீரையாவது ஒடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை எடுத்து ஒடிச்சு போட்டால் அதுக்கப்புறமா எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க. மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே நமக்கு கொஞ்சம் ஒரே தான் கஷ்டமாக போயிருங்க. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலுக்காக கூப்பிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோங்க. சும்மாவே வீக்காக இருக்கு அப்படின்னு பார்த்தா மடியில் வேற ஏதோ மடி நோய் மாதிரி வந்துருச்சு. அதையும் டாக்டர் பார்த்துட்டு அதுக்கு ஒரு மருந்து இருக்கு, அதையும் வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாலெல்லாம் வேணாம், தரையில எல்லாத்தையும் பீச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மா எல்லாத்தையும் தரையிலே பீச்சு விட்டுட்டாங்கங்க. பாலையும் எல்லாத்தையும் கீழே பீச்சு விட்டுட்டு எங்கள் அம்மா மருந்தையும் மாட்டுக்கு போட்டு விட்டுட்டாங்கங்க. எப்பயும் மாட்டுக்கு மடி நோய் வந்தால் இந்த மாதிரிலாம் எதுவும் நம்ம மருந்து கொடுக்க மாட்டோங்க. சுண்ணாம்பு எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி அரைச்சி எங்கள் அம்மா போட்டு விட்டுருவாங்கங்க. அதுலேயே சரியாயிருங்க. இந்த தடவை காய்ச்சல் வேற வந்துருச்சு அப்படின்றனால இந்த மாதிரி மருந்தெல்லாம் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. மருந்தெல்லாம் கொடுத்தாச்சுல இன்னும் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தைரியம் கொடுத்து தேத்தி விட்டாச்சுங்க.